வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கை மரம் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருச்சு. நமக்கு தேவையான கீரையெல்லாம் இதிலே எடுத்துக்கலாம். பக்கத்தில் ஒரு ரோஜா செடி, அதுக்கும் பக்கத்தில் எலுமிச்சை ஒரு 10-15 காய் போல் வச்சுருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் அத்தி, அதில் அத்தி வந்து ஒரு 3 பழம் இருக்கும், மீதி எல்லாம் காய். இது வந்து ரம்பா இலை, பிரியாணிக்கு போடுவாங்க பிரிஞ்சி இலைக்கு பதிலாக. கற்பூரவள்ளி அதுக்கும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் மிளகாய் செடி, மிளகாய் செடிக்கும் பக்கத்துலேயே மல்லிகைப்பூ. அதில் வந்து இது ஒரு முட்டு வந்து ஒரு 10-15 போல் இருக்கும். ஏற்கனவே இதில் பூத்து நாங்கள் பூ எடுத்து வச்சுருந்துருக்கோம். மல்லி செடிக்கும் பக்கத்திலேயே கத்தாழை ஆலோவேரா வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை, அதில் வந்து ஒரு 2 பழம் இருக்கும், பாக்கியெல்லாம் காய். கொஞ்சம் ஒரு 4-5 பூ வச்சுருக்கு. இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 2 சாப்பிட்ருக்கோம். பக்கத்துலேயே வெள்ளை நிற நித்திய கல்யாணி, நாங்கள் ரோஸு கிடைக்கல வைக்கலை. அப்புறம் இட்லி பூ வச்சுருக்கோம். இட்லி பூ தான் நிறையா வச்சுருப்போம். இது வந்து பன்னீர் ரோஸு, பூத்து உதிர்ந்து போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் செம்பருத்தி, இது வந்து ஒயிட்டு வித் ஆரஞ்சு கலரில் உள்ள ஒரு செம்பருத்தி. இதுவுமே ரோஜா தான். இது இன்னும் முட்டு எதுவும் வைக்கலை. அப்புறம் ஒரு சில கீரை வகைகள் வச்சுருக்கோம். இதுவும் மல்லி செடி தான். இது கற்பூரவள்ளி. இது என்ன செடின்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. இது வந்து அரளி. இது வந்து அந்த பூசணி, நாங்கள் அன்னைக்கு கொஞ்சம் விதை போட்டோம், அது முளைச்சி வந்து பூ கூட வச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம் கன்று வச்சுருந்தோம், அதில் ஒரு காய் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது அந்த காயை பார்க்கவும். இது வந்து மஞ்சள் கலரில் உள்ள இட்லி பூ, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் வச்சுருப்போம், அதுக்கும் பக்கத்தில் ஒரு பப்பாளி. இன்னும் பூ வைக்கலை. இங்கே தான் நிறையா டைப் ஆஃப் ரோஜா செடிலாம் வச்சுருப்போம், எல்லா கலரும். அதில் வந்து ரோஸ் கலர் வந்து பூத்து ஒன்று அப்படியே கீழே போயிருக்கு. இந்த பாருங்கள் பூவை, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கும் பக்கத்தில் பார்த்தா சின்ன சின்ன முட்டோட இது வந்து ரெட் கலர் மாதிரி இருக்கும். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பக்கத்தில் ஒரு 2 மொட்டு இருக்குது, பூக்கிற ஸ்டேஜில் நாளைக்கு பூத்துடும். இது வந்து பிங்க் வித் ஒயிட் கலரில் உள்ள ரோஸு. இதிலே இன்னும் நிறைய ரோஸுலாம் வச்சுருக்கோம், இன்னும் அது முட்டு வைக்கலை. அப்படியே பக்கத்திலே பார்த்தோன்னா மல்லி இருக்கும். இது வந்து ஒரு வேறு வகையான ஒரு மல்லி. முன்னாடி பார்த்தது வந்து வேறு மல்லி. இது கொஞ்சம் நீட்டாக பூக்கும். இது அழகாக இருக்குது. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல, இது என்ன பூன்னு. நான் சொன்ன மல்லி இதுதான், நீட்டு மல்லி. இதுவுமே என்ன பூன்னு தெரில, அழகாக இருந்துச்சு, வாங்கி வச்சுட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பேர் என்னன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்களோட மாடி வீட்டு தோட்டம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.